அர்ஜுனா எம்பியின் தாக்குதல் விவகாரம் காவல்துறை வெளியிட்டுள்ள தகவல். புதிய புரட்சியை நோக்கி இலங்கை ஜனாதிபதியினால் வர காத்திருக்கும் நற்செய்தி. குரங்குகள் மீது சுமத்தப்படும் தொடர் குற்றச்சாட்டுகள். அரசாங்கத்தின் திட்டம் அம்பலம். அமெரிக்காவின் முக்கிய மாகாணத்தை விலக்கி கேட்டு ஐரோப்பிய நாடு. அதிர்ச்சியில் டிரம்ப். தொப்புள் கொடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை. அமைச்சர் சந்திரசேகர் ஆதங்கம். குரங்குகளை பிடிக்கும் திட்டம் ஆரம்பம். நாட்டில் உள்ள சிறுவர் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. பிரதமர் ஹரிணி பதவி விலக வேண்டும். யாழ்ப்பாணம் ஹோட்டல் ஒன்றில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவின் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை பயன்படுத்தி மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக 2 தரப்பினரிடமிருந்து முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளதால் விசாரணை நோக்கங்களுக்காக சிசிடிவி காட்சிகளை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் புத்திக மனதுக்கு குறிப்பிடுகின்றார். இதற்கிடையில் தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட கண்ணாடி உடைந்ததால் ஏற்பட்ட சேதத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிடம் இருந்து மீட்க ஹோட்டல் நிர்வாகமும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ஹோட்டலுக்கு வந்த ஒருவரை தாக்கியதாகவும் தன்னுடைய சொந்த பாதுகாப்பிற்காகத்தான் அவரை தாக்கியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கூறியுள்ளதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. அத்தோடு தண்ணீர் கிளாஸை கொண்டு அர்ச்சனாவால் தாக்கப்பட்ட 30 வயது நபர் காயமடைந்து சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு ஆதரவு அளிக்க ஒரகல் கிளவுட் உட்கட்டமைப்பு இணக்கம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் ஒரக்கல் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று உபதலைவர் மைக் சிசிலியாவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. தரவு சுயாதீனத்தன்மை மற்றும் ஒழுங்குமுறை இணக்கப்பாடுகளை உறுதிப்படுத்தி அரசாங்க விண்ணப்பங்கள், இலத்திரனியல் நிர்வாக வசதிகள் மற்றும் தேசிய தரவு கட்டமைப்பு ஒன்றை ஸ்தாபிக்கும் முன்வருமாறு ஜனாதிபதி அதன்போது ஒரக்கல் நிறுவனத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். அத்தோடு பொருளாதாரம் மற்றும் நிர்வாக செயற்றிறனை மேம்படுத்துவதற்காக இலங்கையினுடைய டிஜிட்டல் மாற்றம், பின்டெக்ஸ் சேவை மற்றும் கிளவுட் உட்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளல் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை பணமில்லா பொருளாதாரத்தை நோக்கி இலங்கையினுடைய நகர்வை விரிவுபடுத்தும் பின்டெக் மற்றும் டிஜிட்டல் கொடுப்பனவு வசதிகளுக்கான ஆரம்பகட்ட முயற்சிகள் குறித்தும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்காக கொழும்பு துறைமுக நகரத்திற்குள் டிஜிட்டல் மயமாக்கல் மையம் ஒன்றை அமைக்குமாறு ஒரகல் நிறுவனத்திற்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி இது தெற்காசிய செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் மையமாக செயற்படும். அதற்கான குழு ஒன்றை இலங்கைக்கு அனுப்புமாறு ஜனாதிபதி மைக் சிசிலியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க அங்கு குரங்குகளை ஏற்றுமதி செய்வது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றோம் என முன்னாள் அமைச்சர் ராஜ்ய சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது, கடந்த அரசாங்கத்தில் குரங்குகளை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கான திட்டங்கள் காணப்பட்டன. தற்போதைய ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க சீன விஜயத்தின் போது இது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கலாம். அதனால்தான் நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சினைகளுக்கும் குரங்குகள் மீது பழி சுமத்தப்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது. இவர்களுக்கு சிறந்த அரசியலில் ஈடுபட முடியும், ஆனால் அரசு நிர்வாகத்தை முன்னெடுத்துச் செல்ல முடியாது. ஆட்சி நினைத்ததைப் போல அன்றி மிகவும் கடினமானதாக ஜேவிபியினர் குறிப்பிடுகின்றனர். அதேவேளை மின்சாரத்திற்கான கேள்வி மற்றும் விநியோகத்தில் காணப்படும் சிக்கலே இதற்கான காரணம். நுரைச்சோலையில் மின்பிறப்பாக்கிகள் 3 செயலிழந்துள்ளமையினால் இந்த சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் 900 மெகாவாட் மின் உற்பத்தி தடைப்பட்டுள்ளது. அவ்வாறெனின் அரசாங்கம் முதலில் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வினை வழங்க வேண்டும். மின்சக்தி அமைச்சர் பொறியியலாளர் என கூறுவது நகைச்சுவையானது. இவ்வாறு சமநிலையற்ற தன்மை தொடர்பில் மின்சார சபை பொறியியலாளர்களினால் முன்னரே அமைச்சருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவரால் எந்தவொரு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என குறிப்பிடுகின்றார். அமெரிக்காவிற்கு குயின்ஸ்லாந்தை உரிமை கோரும் டொனால்ட் ட்ரம்பினுடைய விருப்பத்திற்கு பதிலடியாக கலிபோர்னியா மாநிலத்தை டென்மார்க் விலை பேசியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து பாதுகாப்பிற்கு கிரீன்லாந்து அமெரிக்கா நிர்வாகத்தின் கீழ் இருப்பதே சிறந்தது என உரிமை கோரி வருகின்றார். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்புக்கு பதிலடி அளிக்கும் வகையில்
டென்மார்க் மக்கள் களமிறங்கியுள்ளனர். அதாவது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தை டென்மார்க் அரசாங்கம் வாங்க வேண்டும் என குறிப்பிட்ட மக்கள் ஆதரவு திரட்டி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பில் இணையதளம் ஒன்றில் உருவாக்கி அதில் 2,00,000 மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மொத்தம் 500,000 மக்களிடம் ஆதரவு திரட்ட இலக்காக கொண்டுள்ளனர். $1 டிரில்லியன் செலவிட தயாராக இருப்பதாகவும் டென்மார்க் மக்கள் அறிவித்துள்ளனர். தேசிய நலன் கருதி தம்முடைய நாட்டின் அசாதாரண பாரம்பரியத்தை மேம்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டு இனி கலிபோர்னியா புதிய டென்மார்க்காக மாறும் என குறிப்பிடுகின்றனர். தென் கலிபோர்னியாவில் டென்மார்க் மக்களுடைய செல்வாக்கு இருப்பதாகவே கூறப்படுகிறது. அமெரிக்காவின் டென்மார்க் தலைநகரம் என்று அந்த பகுதி அழைக்கப்பட்டு வருகின்றது. டென்மார்க்கின் அதே உட்கட்டமைப்புகள் கொண்ட அப்பகுதிக்கு டென்மார்க்கின் அரச குடும்ப உறுப்பினர்களும் அடிக்கடி விஜயம் செய்து வருகின்றனர். 2019 ட்ரம்ப் தன்னுடைய முதலாட்சியின் போது கிரீன்லாந்தை உரிமை கொண்டாட முயன்றுள்ளார். அப்போது முடியாமல் போயுள்ளது. ஆனால் அந்த கனவை நிறைவேற்ற ட்ரம்ப் மீண்டும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். அத்துடன் ராணுவத்தை பயன்படுத்தவும் வாய்ப்புள்ளதாக ட்ரம்ப் வெளிப்படையாக மிரட்டல் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கடல் வளத்தை அழித்தொழிக்கும் நடவடிக்கையில் தமிழக கடற்றொழிலாளர்கள் ஈடுபடுகின்றனர் என கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மேலும் இவ்வாறு நாசகர செயலில் ஈடுபட்டுவிட்டு செல்லும் வழியில் தொப்புள் கொடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை என குறிப்பிடுகின்றார். தமிழக கடற்றொழிலாளர்கள் அத்துமீறி செயல்பாடு தொடர்பில் நேற்றைய தினம் ஊடகவியலாளர்களுக்கு விசேட கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் தமிழக கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல் அதிகரித்துள்ளது. கடந்த காலத்தில் 3 நாட்கள் வந்தார்கள். தற்போது 7 நாட்களுக்கும் வருவதற்கு முற்படுகின்றனர். எமது நாட்டு மீன்களை பிடிப்பது மட்டுமல்லாமல் கடல் வளத்தையே நாசம் செய்கின்றனர். இதனால் நாளைய தலைமுறையினருக்குரிய கடல் வளம் இல்லாமல் போகின்றது. எனவே இலங்கை எல்லைக்குள் மீன்பிடிக்க வேண்டாம் என தமிழக கடற்றொழிலாளர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது. எமது நாட்டு கடல் எல்லைக்குள் வந்து மீன்களை பிடித்துக் கொண்டு செல்லும் வழியில் எங்கள் தொப்புள் கொடிகள் உறவுகள் என்று கூறுவதில் பயனில்லை. தமிழக கடற்றொழிலாளர்கள் மீதோ தமிழக தலைவர்கள் மீதோ எமக்கு எந்தவித கோபமும் இல்லை. ஒரு சில கடற்றொழிலாளர்கள் தான் டொலர் படகுகளை பயன்படுத்தி தடை செய்யப்பட்ட வலைகளையும் பயன்படுத்தி எமது கடல் வளத்தை நாசமாக்குகின்றனர். அதனை நாம் எதிர்க்கின்றோம். எமது நாட்டு எல்லைக்குள் அத்துமீறாவிட்டால் எவரையும் கைது செய்ய வேண்டிய தேவைப்பாடு எழாது. எனவே எங்களுடைய கடல் எல்லைக்குள் புகுந்து கடல் வளங்களை நாசமாக்க வேண்டாம் என போராடும் தமிழக கடற்றொழிலாளர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்கள் எல்லை தாண்டாவிட்டால் எந்தவித பிரச்சனையும் எழாது என குறிப்பிடுகின்றார். குரங்குகளை பிடிக்கும் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த் தெரிவித்துள்ளார். கண்டியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இவ்வாறு பிடிக்கப்படும் குரங்குகளை ஒரு தீவிற்கு கொண்டு போவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்காக ஒரு தீர்வு அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டம் பரீட்சாத்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். குரங்குகளை பிடிக்கும் இந்த பரீட்சாத்த முயற்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ணவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குரங்குகளினால் பயிற்சிகைக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சிறுவர்களை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்துதல் தொடர்பான வழக்கு விசாரணைகள் விரைவில் நிறைவு செய்வதற்காக புதிய வேலை திட்டங்களை தயாரிக்க உள்ளதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சிறுவர்களை தவறான நடத்தைகள்ல உட்படுத்தும் சம்பவங்கள் தொடர்பில் சட்டமா அதிபரே வழக்கு தாக்கல் செய்ததாகவும் அவருடைய பணிக்குழாத்தினுடைய ஆளணி பற்றாக்குறை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சிறுவர்களை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்துதல் தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் தனியான பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கு விசாரணைகளை விரைவில் முடிவுறுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்துதல் இடம்பெற்ற தினத்திலிருந்து வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு சுமார் 5 வருடங்கள் செல்வதாக அவர் குறிப்பிடுகின்றார். காலம் தாழ்த்தி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு சாட்சி வழங்கப்படும் போது பாதிக்கப்பட்ட சிறுவர்களினால் சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்களை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்படும் என அவ்வாறு இடம்பெறும் போது குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக நீதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று அக்னிமன தயாரத்ன தேரர் போர்க்கொடி தூக்கியுள்ளார். நாட்டை நெருக்கடியில் தள்ளுவதற்கும் அந்நிய நாடுகளுக்கு அடிமைப்படுத்துவதற்காகவே பணம் பெற்றுக் கொண்டதாக பிரதமர் கருணி அமரசூரிய தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தயாரத்ன தேரர் குறிப்பிடுகின்றார். அமெரிக்க ஜனாதிபதியின் வெளியிடப்பட்டுள்ள ஜுஎசைட் பண மோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் தற்போதைய பிரதமர் ஹர்னி அமரசூரியவின் பெயரும் இருப்பதாக அவர் கூறுகின்றார்.
GS8 நிதி விவகாரம் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய இதுவரையில் தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்கும் வகையில் எந்தவித அறிக்கை ஒன்றையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.